வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா A to D சேனல் தான் பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்கலாம். ஓகே. வணக்கம் நண்பா. போன வாட்டி நான் வந்திருந்தேன். அப்ப நம்ம தம்பி எப்படி டீஃபெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அதுல பாத்தீங்கன்னா வாய்ஸ் அப்படி வந்துருமா? முன்னாடி என் தம்பிக்கு நான் தான் செய்வேன். அப்படிதான் செய்வேன். என்ன பண்ணுவீங்க? எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்க? சோ அதை எப்படி பண்றதுன்னு அந்த தம்பி சொல்லவே இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தம்பி அதையும் சொல்லி தர போறேன். சோ அதுக்காக நான் கெஸ்டா வந்திருக்கிறேன். கேட்டேன் இந்த வாட்டி நான் வரல. இதுவும் அந்த தம்பி தான். பார்த்தாலே தெரியுது. அதாவது சோல்ஜர்ஸ், போன வாட்டி வந்து நம்ம டீஃபேக்க பார்த்துருக்கோம். இந்த வாட்டி வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா எப்படி வந்து வாய்ஸ் மாடல் ஜெனரேட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ரீசெண்டா கூட நீங்க வந்து மீம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க. ஒட்டு வைக்க ஒரு வட்டனில கோடி புன்னகையினை தொட்டனில அந்த மாதிரி. ஆனா அதுக்கு சிறப்பு விருந்தினராக 2 பேர் வந்திருக்காங்க. 2 பேரா மாமி? வணக்கம் கேட்னி சார். ஓ ரோமியோ படத்துக்கு நல்லா சொன்னீங்க. நல்லா பேசிட்டு இருந்தீங்க. அதுலயே மாறி போச்சு வாய்ஸ். அது வந்து அட்லி சார் பேசுற மாதிரி வரும். அப்படியே? ஆமா. டீஃபேக் பண்ணிடுவோம். அப்படி பண்ண போறீங்க? ஆமா. இதுவே மாறி வரும். ஆமா. ஓ. ஹாய் ஹாய். ஆட பிக்காலி போல. ஹாய். இவங்க டிக்டாக் பண்ணி ஆமா. நைஸ் மீட்டிங். நைஸ்லி பியூட்டி யூ ஹே. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சார், ஆக்சுவலா வந்து உங்களை வந்து நான் ஒரு லெவல்ல என் மைண்ட்லயே வச்சிருக்கேன். உங்க பாட்டுல முக்கியமா அந்த நாக்கு முக்கை இதெல்லாம் வரும்போது நான் வந்து ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன். ஜீன்ஸ்னு ஒரு மீம் டாக் இருக்கும், பாத்துருக்கீங்களா? அது டான்ஸ் ஆகும். அந்த மாதிரி போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி வந்து இந்த டைப் தான் நான் நேரில் பார்க்க ரொம்பவே தேங்க்யூ. அதே மேம் ஆசைப்படாத. இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து உங்களோட ஸ்பீச்லாம் வந்து பயங்கரமா ரொம்ப கனெக்ட் தெரியலையே. ஆயிடுச்சு. பாட்டு வந்து ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணுச்சு. ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு? மாறி இருக்கு. அதனால வந்து உங்களை வந்து நான் ஏகலை மாதிரி உங்களை வந்து தூரத்துல இருந்து பார்த்து ஒருவேளை இவங்களை பத்தி பேசலாமே வருத்தப்படுறாங்களா? நான் உங்களை அண்ணன் கூப்பிடலாம். கண்டிப்பா தாராளம் ப்ளீஸ். இவங்களுக்கு அக்கான்னு கூப்பிடலாம். நீங்க வந்து டெக்னிக்கலி ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியும். நீங்க எடிட்டரும் கூட DaVinci யூஸ் பண்றீங்க. என்ன பிசி யூஸ் பண்றீங்க? மேக் யூஸ் பிசி சைடு நான் பிசிக்கு மாறுறீங்களா? ஐயோ, அவங்க நடுவுல மாட்டிட்டாங்க. ஒர்க் பண்ற எடிட்டிங்லாம் மேக்ல இருக்கு. அப்படிங்களா? ஏன்னா நான் லாஜிக் யூஸ் பண்ணேன். லாஜிக் வந்து பிசி இருக்கு. அதுக்காக மேக் எடுத்தேன். அப்புறம் இனிஷியலா வந்து HCP யூஸ் பண்ணேன். ஓகே. அது வந்து பிசி இருக்கு. அதனால இப்போதான் DaVinci அதனால வந்து மேக் யூஸ் பண்ணேன். இவானா மாதிரி இவங்க வந்து மாட்டிக்கிறாங்க. நீங்க ஈஸி தான் இல்லையா? நீங்க ஐடில வர்க் பண்ணீங்க கேள்விப்பட்டேன். என்ன வர்க் பண்ணீங்க? குவாலிட்டி மேனேஜரா வர்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இங்க வந்துட்டேன். டெவலப்மென்ட் சைடு இருக்குன்னு நினைச்சேன். ஏன்னா நான் வந்து கேம் டெவலப்பர் ஆக்சுவலா. அப்படியே? ஆமா. இதற்கு இது பதில் இல்லையே. அவனுடைய விளையாட்டு உருவாக்குதல். அங்க ஒரு வேலை செஞ்சேன். அப்புறம் HDK சிஸ்டம்ஸ்ல வந்து எமிஷன்லாம் வந்து அனாலிசிஸ் பண்ணேன். சோ யா. ஒரு பொண்ணுக்குள்ள இவ்வளவு விஷயமா? பாருங்களேன், ஆச்சரியப்படுறீங்க. ஸோ இன்னைக்கு வந்து சார் என்ன பண்ண போறோம்னா வந்து இப்போ வந்து ஏஐ வந்து ரொம்ப வளர்ந்து கொண்டு வருகிறது. நீங்க கூட இப்போ ChatGPT கண்டிப்பா யூஸ் பண்ணுறீங்க, கரெக்டா? அதுக்குள்ள மாஸ்டர் பண்ணல, தூரத்துல இருந்து பார்த்துருக்கேன். ஸோ இப்போ நீங்க விஷுவல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்தேன். அதுல வந்து அந்த வயசான மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து டீஃபேக் அந்த மாதிரி. ஸோ அது வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம். ஆடியோ வந்து எப்படி வந்து பண்ணலாம்? இப்போ வந்து மேம் வந்து நீங்க பாட்டு பாடுவீங்களா? இப்போ இவ்வளவு எப்படி கோர்த்து நீங்க உங்களை நீங்க பாட வைக்க போறோம். சரி ஓகே. சோ பாட போறோம். நீங்க பாட தேவையில்ல. நீங்க பேசினாலும் நாங்க பாட்ட மாத்திரோம். சோ இது எங்க மூவில யூஸ் ஆகுதுன்னா, இப்போ வந்து ஒரு ஆர்டிஸ்ட் இல்ல இறந்துட்டாங்க அப்படினா, இல்ல நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கும்போது அவங்களோட வாய்ஸ் நம்ம ரீக்ரியேட் பண்ண முடியும். ஆமா. நல்லா இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாம் அது யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படிங்களா? இப்போ இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும்போது செக்லாம் சைன் பண்ணலாம். இது வரைக்கும் உங்க இன்டர்வியூல யாரும் செக் சைன் பண்ண மாட்டாங்க. புதுசா இருக்கு. அப்படியே வா. பண்ணுங்க. திருப்பி வர சொல்லுங்க. அவர்கிட்ட வெயிட் பண்றேன். அப்படியே பேசிட்டே இருக்கலாம். நீ இப்படி கேள்வி கிட்ட கேமரா என்னது? பேசலாம். எனக்கு ஓகே தான். நீங்க பேசுங்க. நான் தெரியும். அப்படி திருப்பி கேட்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்க அந்த kids.ai-ன்றது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இதுதான். இதை வந்து அவங்க வந்து இது ஓப்பன் சோர்ஸ் ஆக்சுவலா. ஓகே. என்ன நடக்குதுங்க? அதுல பேஸ் அதுதான். ஸோ இதை எடுத்து சர்வர்ல போட்டு நமக்கு வந்து காசு வாங்கி கொடுக்குறாங்க. அது ஃப்ரீ. அது ஃப்ரீ. ஆமா ஃப்ரீ. நம்ம தான் தேவையான காசு கட்டிட்டு இருக்கோம். ஓ சரி. ஸோ இன்னைக்கு வந்து அதான் பார்க்கணும். ஸோ அது ஒரிஜினல் மாடல் என்ன இருக்குன்னா RBC அப்படின்னு ஒன்று இருக்கு.
RVC அப்படின்னு இருக்கு. ஓகே ஓகே. ஓகேங்களா? So அதுதான் வந்து பாத்தீங்கன்னா determined based. இவங்க ஏன் So வந்தோம்னு இப்ப நினைக்கிறாங்க. recent ஆ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடிஷன் நீங்க பாத்துருப்பீங்க. ஸோ இது இருக்குங்க இல்லையா, இதுதான் நீங்கள் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து எங்கள் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வந்து இன்ஃபோர்டைன்மெண்ட் சொல்லுவோம். இன்ஃபர்மேஷன் இருக்கும், என்டர்டைன்மெண்ட் இருக்கும். ஸோ வீடியோ பார்த்து முடிக்கும் போது அவங்களுக்கு ஒரு அவுட்கம் இருக்கும், இருக்கணுன்றது தான் எங்கள் மெயின் கோர். சிங்கராக மாற போகிறாங்க. அதே மாதிரி உங்களுக்குமே இது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா சார் RVC அப்படின்னு சொல்லிட்டு RVC எப்படி இது வந்து ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். ஒரு எங்கே இருக்க ஒரு டெவலப்பர் வந்து பண்ணி விட்ட ப்ராஜெக்ட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கிட்டப்ல தான் எல்லா ப்ராஜெக்ட்டுமே இருக்கு. ஃப்ரீயாவே பண்ணலாம் போல இருக்கு. இதை வந்து இந்த காசு காசா வேற ஒரு ஆப் இருக்கு. இது மேஜிக் வராது. அதான் ஏனால டிசிக்கு வந்தது. ஓ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெப் இருக்குங்களா, கோ வெப் இருக்குங்களா, இதை கொடுத்துட்டீங்கன்னா இது சில டிபெண்டன்சி தேவை. பைத்தன் தெரியலையே. 10.6 இந்த இதெல்லாம் இருக்கும். இந்த பேக்கேஜ்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டுனா இது ஆரம்பிச்சிடும். இது யாருக்கு பயன்படும் ஆக்சுவலாக? மூவில யூஸ் ஆகும். சரி, மியூசிக் இண்டஸ்ட்ரி இல்லாமல் டப்பிங் இன்ட்ரெஸ்ட் அங்கேயும் யூஸ் ஆகும். என் வாய்ஸில் எடுத்து இன்னொருத்தங்க படம் பேச வச்சுக்கலாம். நீங்கள் அது பே மட்டும் உங்களுக்கு பண்ணிடுவாங்க. ஆக்சுவலி ஏன்றது நல்லதா கெட்டதாப்பா? ஏஐ நம்மளால தடுக்கவே முடியாது. நல்லதோ கெட்டதோ அனுபவிச்சு கோ வித் வேவ்ன்ற மாதிரி அதுல நம்ம எப்படி நம்ம வந்து வாழ்த்துக்க முடியும் வாழ்ந்துக்கலாம். ஏஐன்றதுன்னா கத்தி மாதிரி. ரெண்டு பேரும் கத்தி வச்சிருந்தா சேஃப், ஒருத்தர் மட்டும் கத்தி வச்சிருந்தா பிரச்சனை. இந்த டிஃபெக்ட் பாருங்க, இது வந்து நாங்க பண்ணது. அட்லி ப்ரோ இருக்குங்களா, சூப்பர். எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. அவர் வாய்ஸ் இருக்குங்களா? ரொம்ப பெருமையா இருக்கு. அதே சமயம் ரொம்ப எமோஷனலா இருக்கு. நம்ம தம்பி A2D ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொன்னப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஆஃபீஸ்க்கு ஏன் போறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் சொல்றாங்க, என் தம்பி நான் தான் செய்வேன் அப்படின்னு இருக்கு. ஏன்னா இது தம்பி தான் பப்ளிக் நடக்கக்கூடிய ஷூட்டிங் வச்சுக்கோங்களா, நிறைய கூட்டமான பாண்டி பஜாரில் நடந்து போகிறான் ஹீரோ, நான் தான் சீன் அப்படின்னும் போது என்னால் சம்டைம்ஸ் வந்து போலீஸ் பர்மிஷன் வாங்கிட்டு நடந்து போக முடியாது. ஒரு கேண்டிட் கேமரா வச்சுட்டு சும்மா யாராவது ஒருத்தர் நடக்க விட்டுட்டு நிறைய சீன்ஸ் பண்ணிட்டு எமோஷனலாம் கிடைக்குமா? ஓரளவுக்கு கிடைக்கும். பட் அதான் இது வந்து இப்போ க்ரோவிங் ஸ்டேட்ல இருக்கு. இதே சீனை பாண்டி பஜாரில் வச்சிருந்தா அட்லி வந்துருப்பாரு. இப்போ இருக்க டெக்னாலஜி கொஞ்சம் கஷ்டமா இல்லை, அசையாமல் விட்டுருலாம் அப்படி. ஓகேவா? மூமெண்ட் கூட அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. நடுவில் நிற்கிறாரு பாண்டி பஜாரில், ஃபீல் பண்ணுறாரு. சுற்றி மக்கள்லாம் போயிட்டே இருக்காங்க, எப்படி டல்லாம் நிற்கிறாரு. இந்த சீன் கட்லி ஓகேவா? ஆமாம், மூஞ்சி மாற்றிக்கலாம். இந்த மாதிரி தொழில் வந்து அனுபவம் A2D அனுபவம் வந்து சினிமா பண்ணி கொடுத்துருவாரு. ஒரு காலத்துல ரோபோ பேசிக்கிச்சுன்னா வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஒருவேளை வந்து அது இன்னொரு ஃபார்ம் ஏலியன் மாதிரி வரது வாய்ப்புகள் இருக்கு. ஹியூமன் எக்ஸ்டிங்ஷன் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சிலர் சொல்றாங்க. ஹியூமனே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். நாளைக்கு வந்து பசங்களுக்கு பொண்ணுங்க தேவையில்லை, பொண்ணுங்களுக்கு பசங்க தேவையில்லை. அது ஹர்னு ஒரு படம் இருக்கு, அது தெரியும் பார்த்தா. அது மாதிரி அந்த மாதிரி ஃபியூச்சர்ல வந்துடும். அது பிசிக்கலா விட்டா நல்லா இருக்குங்களா? கேர்ள்ஸுக்கு பாய்ஸ் தேவையில்லை, பாய்ஸுக்கு கேர்ள்ஸ் தேவையில்லை. உலகம் நிம்மதியா போயிருக்கலாம். ஃபியூச்சர்ல வரும் நினைக்கிறாரு. டிமாண்ட் நிறைய இருக்கு. கஷ்டம் தான். நெக்ஸ்ட் இயர்லாம் ரொம்ப கஷ்டம் தான் போட்டுருக்கு. எப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க எப்படியோ அப்படிதான் நானுமே எல்லாமே நீங்களே பண்ண ட்ரை பண்றீங்க, எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க. எடிட் பண்றது, மியூசிக், ஒரு டெக்னிக்கலா என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்க ட்ரை பண்றீங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் எங்கள் சேனலோட கண்டென்ட்டே அதுதான். இது இன்னைக்கு நம்ம ஏஐ பண்ணுறோம், திடீர்னு ஃபேன் ரிப்பேர் பண்ணுவோம், திடீர்னு ஏசி ரிப்பேர் பண்ணுவோம், திடீர்னு கேமரா பில் பண்ணுவோம், திடீர்னு சர்வரை பில் பண்ணுவோம், திடீர்னு பிசி அசம்பிள் பண்ணுவோம். ஸோ எல்லா பக்கமும் நீங்க சொன்ன மாதிரி எல்லா பக்கமும் போவாங்க. அது நீங்களுமே எல்லா பக்கமும் எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க இல்லையா? நானே ஒரு தடவை வரேன்ப்பா, இந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு தடவை வந்து சரி நான் ஒரு லிமிடெட் ஆள் தான், நடிக்கிறதுனால எக்ஸ்ப்ளோர் வெளியே தெரியவே தவிர்த்து உங்க அளவுக்கு நாலேஜ் எனக்கு கிடையாது. இல்லை உண்மையிலே சினிமாவில் வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணுறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சர்டன் அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் நாலேஜ் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து டெக்னிக்கலியாக ஃபுல்லாக என்ன பண்ணுறதுனால எந்த ஃபோன் பெஸ்ட்டு, இந்த என்ன விஷன் ப்ரோ பெஸ்ட்டா, ஏஐல கிட்ஸ் பெஸ்ட்டா, இது என்னது அது என்னதுன்னு சொல்லிட்டு நிறைய உங்களுக்கு நாலேஜ் இருக்குது. ஸோ உங்கள் நாலேஜ் கண்டிப்பாக வந்து சினிமாவுக்கு பயன்படும். நீங்கள் வந்து ஒர்க் ஷாப் நடத்தலாம். ஒர்க் ஷாப் சினிமாவில் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ஆவிட் தெரிஞ்சு ஆவிட் மட்டும் தான் தெரியும். ப்ரீமியர் போனால் அதிலே போயிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கிறீங்க இல்லையா, நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியுதுன்றதுனால கண்டிப்பாக அந்த ரோமியோ முடிச்ச பிறகு நானே வந்து ஒன் டே 1 வீக்கோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய நாலேஜ் உங்ககிட்ட திருடி போகலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக சூப்பர். உண்மையாக தான் சொல்லுங்கள். என்ன மனுஷன். ஸோ இப்போ வந்து என்னன்னா நம்ம வந்து இப்போ வந்து பாட்டுக்குள்ள வந்து பாட்டு வைக்கணும். ஸோ அது இதுதான். ஸோ இதில் என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மாடல் ட்ரெயின் பண்ணணும். ஓகே, முதல்ல வந்து உங்களோட வாய்ஸ் பேஸ் தெரியுங்களா? என்ன பேஸ்? உங்கள் வாய்ஸ்லேருந்து ஏதாவது வார்த்தை ரோமியோ படத்தை பற்றி ஆடியன்ஸ்க்கு ஏதாவது நான் பாட்டை மாற்றிடுறேன். ரோமியோ படத்தில் வந்து நான் எனக்கு பிடிச்ச ஹீரோ விஜய் ஆண்டனி சாரோட நடிச்சிருக்கேன். ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரம்ஜானுக்கு ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு நாங்கள் A2D
டெக் சேனலுக்கு வந்திருக்கோம். ரொம்பவே பாதி விஷயங்கள் எனக்கு புரியலனாலும் மீதி விஷயங்கள் நான் புரியுற மாதிரியே நடிச்சிட்டு இருக்கேன். பரவாயில்ல வச்சுக்கிட்டேன். April 11th எங்க படம் ரிலீஸ் ஆகுது. இட்ஸ் ஃபன் என்டர்டெய்னிங் லவ் ஸ்டோரி. இட்ஸ் அ பிளாக் பஸ்டர் லவ் ஸ்டோரி. அதே மாதிரி எனக்கு பிளாக் பஸ்டர் ஆக்கி கொடுக்க வேண்டியது உங்க கடமை. ஸோ வந்து April 11th எனக்கு படம். இப்போ இவங்க பேசுனதெல்லாம் பாட்டா மாறும். பாட்டா பாருங்க. இதுதான் உங்க வேலை. மைக் படுத்துறீங்களா, ஆடியோ காப்பி படுத்துறீங்களா? சில நேரங்கள் கைத்து. நீங்களே டிசைட் பண்ணிக்கலாமா? லைக் மெலடி சாங்கா? எந்த சாங்காலும் பாடலாம். இப்போ என்ன பாட்டு கேட்டீங்க? நாக்குமுக்கா ஃபீமேல் வாய்ஸ். நாக்குமுக்கா வந்து ஃபீமேல் இருக்குல்ல. இது மாதிரி ஆன்லைன்ல பாட்டுகளை எப்படி டவுன்லோட் பண்ண முடியல? அது லீகலா இல்லீங்களா? இல்லீகல் நினைக்கிறேன். இல்லீகல். இந்த பாட்டு தான் நீங்க டவுன்லோட் பண்ணீங்க. காரணம் இவங்க கேட்டாங்க பண்ணோம். நம்ம சேர்ந்து ஃபைன் கட்டிக்கலாம். தூண்டி அவர் பண்ணாரு. நான் வந்து அதை அனுமதிச்சு 3 பேர் சேர்ந்து ஃபைன் கட்டிருக்கேன். இந்த பாட்டு நீங்க பாட போறீங்க. நேச்சுரல் வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு. இந்த லெவலுக்கு இருந்தா கூட போதும் சார். ஸோ முதல்ல வந்து என்னன்னா இப்போ நம்ம ஆடியோ காப்பி பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த ஏஐ கொடுத்து ட்ரெயின் பண்ணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் இன்ஃபரன்ஸ் அப்புறம் இங்கே ட்ரெயின் இருக்கு பாருங்க. ஸோ இங்கே தான் வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணணும். முதல்ல பேர் போட்டுக்கணும். நம்ம மிர்னா 3 அப்படின்னு போட்டுறேன். இது வந்து டார்கெட் சாம்பிள் ரேட்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து அல்காரிதம் வெர்ஷன் 1 2 அப்புறம் நம்பர் ஆஃப் ப்ராசஸ் 32 கோர்ஸ் இருக்குது இல்லை. ஸோ லாஜிக்கல் கோர்ஸ். ஸோ நம்ம 20 கொடுத்துரும். இல்லை மொத்தமாக கொடுத்தா ஃபீஸ் ஆகிடும். பிசி. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து உங்களோட ஆடியோ எல்லாம் இருக்கு. நீங்கள் பேசுனீங்க இல்லையா? அது எல்லாமே இதுதான் உங்களோட வாய்ஸ் பேஸ் மாடல். ஓகேங்களா? இதை வந்து நாங்கள் இங்கே மாடலாக ஃபீட் பண்ணியாச்சு. இது என்ன பண்ணால் ட்ரெயின் பண்ணி ஒரு மாடலாக மாற்றிக்கலாம். இந்த ஆடியோ வந்து நம்ம ஒரு மாடலாக மாற்றிக்கலாம். அதுலேருந்து நம்ம என்னோட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ப்ராசஸ் பண்ணிடுறோம். அடுத்து ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அதுலேருந்து. இதுக்கப்புறம் மாடல் வந்து ட்ரெயின் பண்ணிடலாம். இப்போ ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போ முடியும் ட்ரைனிங்லாம்? அது 4 நாள் அப்படியா? தான் ட்ரைனிங் இடைவெளிக்கு பிறகு மாடல் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதுதான் அவங்களோட மாடல். ஸோ இந்த மாடல் வச்சு நம்ம எது வேணா பாட்டு ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க நாக்குமுக்கை. ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம 2 இருக்கும் இல்லையா? வோக்கல்ஸ் தனியாக இருக்கும், இது தனியாக இருக்கும் இல்லையா? இந்த சாஃப்ட்வேர் வந்து வோக்கல்ஸ் எல்லாம் தனியாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணோம்னா வோக்கல் வந்து பிரிக்க போகிறோம். சாஃப்ட்வேர் இந்த நம்ம நாக்குமுக்காவோட வோக்கல்ஸை பிரிக்க போகிறோம். ரிமூவ் இது கொடுத்தனா வோக்கல்ஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுவும் ஏஐ யூஸ் பண்ணி வோக்கல்ஸை ரிமூவ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர். வோக்கல்ஸ் மட்டும். இது இருக்காது. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்காது. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த வாய்ஸ் மட்டும் தான் இருக்கு. மியூசிக் மட்டும் தனியா. இருக்கு பாத்தீங்களா? ஆமாப்பா. எப்படி இருக்குமோ அதை நம்ம ரெடி பண்ணுவோம். இந்த இடத்துல இருக்கீங்களா? அது நாங்க முன்னாடி பண்ணி பார்த்தோம். கார்த்திகடி அது ஒரு டோட்டா வாய்ஸ்க்கு அது அது பெஸ்ட் இல்ல. அப்ப கார்த்திகடி போத்தி பண்ணிடுமா? ஒரு சேஞ்ச் ஆஃப் பண்ணிடலாம். இங்க கன்வர்ட் ஆகும். ப்ராசஸிங் 32 செகண்ட்ஸ்ல ஆயிடும். பாட்டு கேட்கலாம். ஆமா. 2 seconds later வந்துருச்சு. கேட்கும். என்னாச்சு? வருதா? திக்கட்டே போத்திக்கட்டே பத்திரமா படுத்துக்கட்டே பேட்டுக்குள்ள ருசிபதி போட போறேன். வட்டிக்கெல்லாம் வெட்டிக்கட்டி பார்க்க போறேன். சாமிக்கு சாத்திக்கட்டே போத்திக்கட்டே பத்திரமா படுத்துக்கட்டே அப்படிதான் இருக்கு. ஆமா போட போறேன். தேவையெல்லாம் சுட்டையெல்லாம் என்னால கேட்க முடியலங்க. வாய்ஸ் ரொம்ப கேவலம். நல்லா இருக்குல்லப்பா. ஃபியூச்சர் மியூசிக் கத்துக்கணும். அப்ப யாருமே தேவையில்லை. இதுக்கு கத்துக்கிட்டு ஒரிஜினாலிட்டிக்கு எப்பயுமே இது இருக்கும் இல்லையா? ஒரிஜினல் விஷயம் சரி. இந்த பொண்ணு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு ஒரிஜினல் என்ன எங்க இருக்கு? இப்போ ஆக்சுவல் மியூசிக்கோட வச்சு காட்டுறேன். டெக்னாலஜி தான் நல்லா இருக்கு. என் வாய்ஸ் நல்லா இல்ல. நீங்க பாட்டா எப்படிதான் நல்லா இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு. அதனால தான் நான் பாடுறது இல்ல. இப்ப தெரியுதா? But I like your determination. சூப்பரா இருக்கு. டயலாக் பாட்டு பண்ணுங்க. இல்லங்க போதும். அது வச்சிருக்கேன். இருங்க. அது சூப்பரா இருந்துச்சு. நல்லாதான் இருக்கு. கொஞ்சம் பரவாயில்ல. சூப்பர். அதுமே சூப்பர். சார் அதுக்கு நான் அதுவும் ஓகே. சாது உங்க மூடிக்கிறேன். வாய்ஸுக்கு அந்த 1-2 இது சாங் நல்லா இருக்கு. இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்கேன் சார். இல்ல நல்ல கேள்வி. நல்ல கேள்விக்கு பதில் சொல்ல ஆனஸ்டா பேசு. கண்டிப்பா அந்த பாட்டு ஹிட்டா இருக்காது. வேற ஒண்ணும் நல்லா பாடுறீங்க.
தேங்க்ஸ். அப்ரூவ்ட் பை விஜய் ஆண்டனி சார். கீழே யாரும் திட்டாதீங்க பிகாஸ் மியூசிக் டைரக்டரே ஓகே சொல்லிட்டாங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர்லாம் இங்கே தான் இருக்காங்க. அவங்கள ஓகே பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் படத்தில் நீங்கள் பாடலாம். உங்க பாட்டு நீங்க இன்கேஸ் பாடினா சில பாட்டுகள் அப்படின்னு சிலது பண்ணி வச்சிருக்கோம். சரி ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஸோ இவர் வாய்ஸ் இவர் வாய்ஸ் இல்லையா? ஒரிஜினல் இது. நீங்க பாடினா இன்கேஸ் எழுதிருக்கோம். இவர் பாடினா அப்போ அப்படி தெரியலையே, அப்படி தெரியல. தெரியல. அப்படி பண்ணா அப்படி போயிட்டதுனால கொஞ்சம் அவையா இருக்கு. இன்னொரு குத்து பாட்டுக்கு போட்டீங்கன்னா சரியா. கேட்ட மாதிரி ஒரு பாட்டு பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? எஸ் ஓகே. அது மட்டுங்களா? காதல் யானை பருகிறன்றவும் ரத்த தந்தம் வந்தவும் அப்பளை இடையங்கள் பத்திரன்றவும் இது தெரியுது, அது அந்த பாட்டுல தெரியல சுத்தமா. இந்த பாட்டு கிடைச்சாங்க. இது ரொம்ப கரெக்டா இருந்தது. லைக் நல்லா வந்த மாதிரி இருந்தது. ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் இரு நெஞ்சம் உலகில் பாஷைகள் எதுவும் தேவை இருக்கு அங்கங்க வருது. ஆனா வித்தியாசமா இருக்கு. இந்த அளவுக்கு இருக்க மாட்டாரு. சூப்பர் நைஸ். அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு. நீங்க வந்து ரோமியோ வாசிக்கிறீங்க. நீங்களும் வரணும், ஃப்ரேம்ல நீங்க வரணும். ஸோ அதாவது சோல்ஜர்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி ஆர்விஸ் யூஸ் பண்ணி ஒரு வாய்ஸ் மாடல் ட்ரெயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அதுவும் வந்து என்னோட அண்ணா கருதும் சார் என்ன கருதுறீங்க? ஓகேங்களா? ஸோ அவரோட சேர்ந்து பண்ணது ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ ரோமியோ படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 11 அன்னைக்கு வருது. அவங்களோட போஸ்ட் காட்டுங்க. அதெல்லாம் பார்த்துருக்காங்க. படம் அண்ணன் அக்கா 2 பேரும் நடிச்சிருக்காங்க. ட்ரைலர் பார்த்தா ட்ரைலர் ரொம்ப சூப்பரா இருந்தது. அது எனக்கு பிடிச்ச, ஆக்சுவலி நான் எல்லா படம் பார்த்துருவேன். படம் பர்சனலி பிடிச்ச ஒருத்தர் கூட இந்த வீடியோ படம் ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ நீங்க படத்தை பத்தி ஏதாவது சொல்றீங்க? நான் சொல்லிட்டேன். படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரே சீனுக்கு வந்து குடும்பமாக யூத் கல்யாணம் ஆவாங்க எல்லாருமே ஒன்றா ஃபேமிலியோட பார்த்து ரசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜாலியாக வந்திருக்கு. அப்புறம் லாங் டைம் வந்து நான் சிரிச்சு காமெடி பண்ணி என்ன வச்சு சிரிச்சிங்களா நீங்கள் எல்லாரும்? நான் சிரிக்கவே இல்லை. என்னை வந்து எல்லாரும் ஓட்டுக்காங்க அந்த படத்தில். ஆக்சுவலி நான் ஒரு அப்பாவியாக இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். நான் எப்படி இந்த பொண்ணு என்னை குடும்பப்படுத்தினா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தயவு செஞ்சு வந்து அமேசிங் டு வாட்ச். ஸோ அதனால ஏப்ரல் 11 அன்னைக்கு கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்க. ஓகே தேங்க்யூ. சூப்பர், நல்லா இருந்துச்சு. இப்படிதான் பண்றாங்க. அது பார்த்தா ஃப்ரீயாவே வெளியில இந்த இருக்கு. ஆனா அது நிறைய காசு கொடுத்தும் ஒரு ஆப் இருக்கு அதே மாதிரி. இப்ப நானும் பேசினா அப்படியே பாடிடலாமா நம்மளும்? நல்லா இருக்கும் மொழி. நம்ம வாய்ஸ் எல்லாம் கென்றாவியா இருக்கும். மோடிஜிக்கு அந்த மாதிரி நம்ம வாய்ஸ் அப்படிதான். அது சில வாய்ஸ் வந்து அந்த டோனுக்கு அந்த இது கரெக்டா அமையுது. அவங்க பாடுறாங்க, அந்த டோனை அப்படியே எடுத்து அது அவங்களோட அந்த மெலடிக்கு கரெக்டா இருக்கு. இதே அவங்களோட வாய்ஸ் எடுத்து ஏதாவது குத்துப்பாட்டு போட்டா அது சம்மந்தமே இல்லை. இப்போ விஜய் ஆண்டனியோட வாய்ஸுக்கே மெலடியா போட்டோம்னா அது ஒரு மாதிரி அவரோட வாய்ஸாவே தெரியல. ஆனா அது வந்து குத்துப்பாட்டுக்கு போடும்போது பயங்கரமா இருக்கு. அந்த காதல் யானை அந்த இதே பயங்கரமா இருந்துச்சு. அதே மாதிரி அவங்களோட வாய்ஸ் அந்த டைலமோ அந்த மாதிரி இப்போ வாய்ஸ்க்கு நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அந்த இது அட்லி மாதிரி மாறினது நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்